தமிழக அரசியல் மிகுந்த ஒரு பரபரப்பான சூழ்நிலையை எட்டியிருக்கிறது. இந்நிலையில் அதிமுகவை சேர்ந்த அதாவது எடப்பாடி பழனிசாமியின் மீது அதிருப்தியில் இருக்கிற 4 சட்டமன்ற உறுப்பினர்கள். இந்நிலையில் ஒரு முக்கிய தகவல் நமக்கு கிடைத்திருக்கிறது. தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு வெளியாகி இருக்கிறது. தற்போது ஒரு பரபரப்பான சூழ்நிலையை தமிழக அரசில் நடந்து கொண்டிருக்கிறது. அதிமுகவை சேர்ந்த 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது சட்டமன்ற உறுப்பினர்கள் பொறுப்பை ராஜினாமா செய்துவிட்டு இப்போது நேரடியாக தாவேகாவில் அவர்கள் இணைந்திருக்கிற ஒரு பரபரப்பான சூழலில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருப்பதாக நமக்கு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜய் அதாவது சந்தித்த முதல் தேர்தலிலேயே தமிழக வெற்றி கழகம் தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறது. தனிப்பெரும்பான்மை கட்சியாக உருவெடுத்திருந்தாலும் கூட பல்வேறு அரசியல் கட்சிகளின் ஆதரவுடன் அதாவது இடதுசாரிகள், காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், IUML போன்ற கட்சிகளின் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் தமிழகத்தில் ஆட்சியை தமிழக வெற்றி கழகம் அமைத்திருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைவர் ஜோசப் விஜய் தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிறார். கடந்த வாரத்தில் தமிழக அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டு ஒவ்வொரு அமைச்சருக்கும் இலாக்காக்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிற நிலைமையில் தற்போது தமிழக முதலமைச்சராக இருக்கிற விஜய் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். அவருக்கு பல்வேறு சவால்கள் தமிழகத்தில் காத்து கொண்டிருக்கிறது. புதிதாக அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற நிலைமையில் தமிழக மக்களுக்கு அவர் அளித்திருக்கிற பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய சூழல் நிர்பந்தம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் அவர் டெல்லிக்கு நேரடியாக பயணம் மேற்கொண்டு தமிழகத்திற்கு தேவையான நிதி தேவைகள் குறித்து அவர் வலியுறுத்த போகிறார் என்ற எதிர்பார்ப்பும் தமிழக மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிற நிலைமையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொள்ள போகிறார் என்ற அதிகாரப்பூர்வ தகவல் நமக்கு வெளியாகி இருக்கிறது. நாளை இந்த பயணத்தை அவர் மேற்கொள்வார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதற்கான நேரம், எத்தனை மணிக்கு அவர் இந்த பயணத்தை மேற்கொள்ள போகிறார் என்ற விவரங்கள் எல்லாம் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே அவர் வெற்றி பெற்றவுடன் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். அதாவது மத்திய அரசுடன் ஒரு சுமூகமான உறவை நாங்கள் ஏற்படுத்தி கொள்வோம், தமிழக மக்களுடைய நலவாழ்வே எங்களுக்கு முக்கியம், எனவே பிரதமர் அவர்கள் தமிழகத்துக்கு தேவையான முறையான நிதியை அவர் வழங்க வேண்டும், அது எந்த முறையில் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது தொடர்பாக நாங்கள் அவரை நேரில் சந்தித்து வலியுறுத்துவோம் என்று அவர் கூறியிருந்த நிலைமையில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் நாளை டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்ற இந்த அறிவிப்பு வந்திருக்கிறது. நாளை அவர் பிரதமரை சந்திக்கும் பட்சத்தில் அவர் என்ன மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் வைக்கப் போகிறார், தமிழகத்திற்கு என்ன மாதிரியான புதிய திட்டங்கள் எல்லாம் வரப்போகிறது, அதற்கு எவ்வளவு நிதி தேவைப்படுகிறது, அந்த நிதியை பிரதமர் அவர்கள் வழங்க வேண்டும் என்பது தொடர்பாக அவர் கோரிக்கைகளை வைக்க இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. இந்நிலையில் நமது தலைமைச் செயலக செய்தியாளர் நித்யானந்தன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடத்தில் நாம் பேசலாம். நித்யானந்தன், வணக்கம். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற ஜோசப் விஜய் அவர்கள் நாளை அதிகாரப்பூர்வமாக டெல்லிக்கு பயணம் மேற்கொள்கிறார். அவரது பயண விவரங்கள் குறித்து தெரிவிக்கலாமே. தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றதற்கு பிறகாக தமிழ்நாட்டிலிருந்து முதல் முறையாக புறப்படுகிறார். என்றால் முதலமைச்சராக பொறுப்பேற்று அவர் இதுவரை எந்த மாநிலங்களுக்கும் செல்லவில்லை. முதல் முறையாக தலைநகருக்கு நாளை பயணம் செய்ய இருக்கிறார். நாளை டெல்லி பயணம் செய்கிறார். இந்த பயணம் என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த பயணமாக இருக்கிறது. நாளை பாரத பிரதமர் நரேந்திர மோடியை அவர் சந்திக்கிறார். இந்திய பிரதமரை அவர் நாளை மதியம் பிற்பகல் 12 மணிக்கு பிறகாக சந்திக்க இருப்பதாக ஒரு தகவல் மட்டும் வெளியே இருக்கிறது. ஆகவே நாளை டெல்லி செல்வது உறுதி. ஆனால் எத்தனை மணிக்கு சந்திக்கிறார் என்ற ஒரு தகவல் இன்னமும் அதிகாரப்பூர்வமாக கொடுக்கப்படாமல் இருக்கிறது. என்றால் முதலமைச்சருடைய புரோட்டோகால், பாதுகாப்பு என பல விவகாரங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த விவகாரம் குறித்து இன்று மாலை அதிகாரப்பூர்வமாக வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை இங்கிருந்து சென்னை விமான நிலையத்திலிருந்து காலையே தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் புறப்படுகிறார். அவருடன் தமிழ்நாடு தலைமை செயலாளர் சாய்குமார் புறப்படுகிறார். அதே போல முதன்மை செயலாளர்களாக இருக்கக்கூடிய
சிஎம் செக்ரட்டரி செந்தில்குமார் அவருடன் பயணம் செய்கிறார். அதே போல பல்வேறு துறைகளுடைய செயலாளர்களும் உடன் செல்ல இருப்பதாகவும் கூறப்படுகிறது. என்றால் மிக முக்கியமாக அவர் 2-3 விவகாரங்களை பிரதமரிடம் வலியுறுத்த இருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர். அதில் மீனவர்கள் பிரச்சனை குறித்து மிக முக்கியமாக வலியுறுத்தி பேச இருக்கிறார். அதில் தமிழக மீனவர்கள் தொடர்ச்சியாக இலங்கை ராணுவத்தால் அவ்வப்போது கைது நடவடிக்கை, அதே போல தமிழக மீனவர்களுடைய கப்பல்கள் பறிமுதல் செய்வது என இலங்கை ராணுவத்தினர் தொடர்ச்சியாக இதை செய்து வருகிறார்கள். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சராக விஜய் பொறுப்பேற்றதற்கு பிறகாக முதல் முறையாக ஒரு டிஓ லெட்டர் ஒன்று பிரதமருக்கு எழுதப்பட்டது முதலமைச்சரிடமிருந்து. அந்த கடிதம் என்பது மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக எழுதப்பட்டிருந்தது. அது வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அந்த கடிதம் எழுதியிருந்தார். ஆகவே அந்த கடிதத்தில் மிக முக்கியமாக தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே தமிழக மீனவர்களை இலங்கையிலிருந்து மீட்டு வர இந்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருந்தார். இரண்டாவது விவகாரம் என்பதை பார்க்கும் பொழுது காவிரியில் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடக அரசு அணை கட்டுவதற்கு மிக முக்கியமாக தீவிர நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக முயற்சித்து வருகிறார்கள். ஆகவே பல அரசுகள் தமிழ்நாட்டில் இருந்த போதிலும் அதை தடுத்திருக்கிறார்கள். அதையே தற்போதைய தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜயும் காவிரி குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவதை எதிர்த்து பிரதமரிடம் முறையிட இருக்கிறார். ஆகவே காவிரியில் குறுக்கே அணை கட்டும் பட்சத்தில் தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நீர் கிடைக்கப்பெறாமல் போகும். தமிழக விவசாயிகளுடைய பாதிப்பு என்பது பெருமளவுக்கு இருக்கும். அதே போல கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய டி.கே. சிவகுமார் தொடர்ச்சியாக காவிரி குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டப்படும் என தொடர்ச்சியாக கூறி வருகிறார். ஆகவே பிரதமரை சந்திக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் அங்கு காவிரி குறுக்கே அணை கட்ட அனுமதி வழங்கக்கூடாது, சுற்றுச்சூழல் அனுமதி வழங்கக்கூடாது என்று வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மூன்றாவதாக பார்க்கும் பொழுது மெட்ரோ ரயில் பணிகளுக்கான நிதி மத்திய அரசிடமிருந்து மாநில அரசிற்கு வர வேண்டி இருக்கிறது. இது தொடர்பாக முதலமைச்சர் பிரதமரிடம் பேச இருக்கிறார். நான்காவதாக பார்க்கும் பொழுது தமிழக மாணவர்கள் நீட் தேர்வால் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆகவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமரிடம் வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. என்றால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக வருவதற்கு முன்னதாக, அதே போல தமிழக வெற்றி கழகம் துவங்குவதற்கு முன்னதாகவே நீட் தேர்வால் பாதிக்கப்பட்டு மாணவி அனிதா உயிரிழந்த போது அவருடைய வீட்டிற்கு சென்று ஆறுதல் கூறியவர் தற்போதைய முதலமைச்சர் ஜோசப் விஜய். ஆகவே அவர் முதலமைச்சராக ஆவதற்கு முன்பும் கட்சி துவங்குவதற்கு முன்புமே நீட்டிற்கு எதிரான மனநிலையில் இருந்திருக்கிறார். நீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். மாணவர்களுடைய நலன் சார்ந்து இயங்கி இருக்கிறார். ஆகவே முதலமைச்சராக தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் நீட்டை ரத்து செய்ய வேண்டும். இந்த நீட் தேர்வால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். ஆகவே நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமரிடம் அழுத்தம் தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கடைசியாக நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டு வினாத்தாள்கள் வெளியாகி அந்த நீட் தேர்வையே ரத்து செய்திருக்கிறது. ஆகவே அந்த நீட் தேர்வு என்பது மாணவர்களுக்கு பெருமளவிற்கான பாதிப்பையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்துகிறது என்பது கடந்த ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடம் இருக்கிறது, தற்பொழுதைய ஆட்சியாளர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமரை சந்திக்கும் பொழுது அதே வலியுறுத்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இந்த 4 விவகாரங்கள் மிக முக்கியமாக இருக்கும். அதே போல நிதி, தமிழகத்திற்கு வர வேண்டிய நிதி இருக்கிறது. ஜிஎஸ்டியிலிருந்து பிடித்தம் செய்யக்கூடிய நிதியை வழங்க வேண்டும், தமிழகத்திற்கு முறையாக வழங்க வேண்டும். அதே போல கடந்த ஆட்சியாளர்கள், அதாவது ₹1 வரியாக செலுத்துகிறோம் ஜிஎஸ்டி என்றால் அதில் குறைந்த அளவில் மற்ற மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது தமிழகத்திற்கு மிக குறைந்த அளவிலான நிதிதான் வருகிறது. ஆகவே என்று தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்தார்கள். கடந்த ஆட்சியாளர்கள் குறிப்பாக ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு தொடர்ந்து மத்திய அரசுடன் ஒரு மோதல் போக்கையே கடைபிடித்து வந்தது. எந்த விவகாரமாக இருந்தாலும் சரி, மத்திய அரசு தங்களுக்கு நிதி ஒதுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை வைப்பார்கள். ஆனால் புதிதாக தமிழக வெற்றி கழகம் இப்போது ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது. முதலமைச்சர் நாளை டெல்லி பயணம் மேற்கொள்ள இருக்கிறார்.